வணக்கம் மாணவர்களே. இந்த பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்கள் விடையளிப்பதில் புள்ளிகளை பெறுவதில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் உதாரணம் 3 ஆர்க் z-1 சமன் π/3 இந்த ஒழுக்க கீறட்டாம். அதே மாதிரி மொட் ஆஃப் z-1 சமன் 1 என்ற ஒழுக்கையும் அதே வரிப்படத்தில் கீறட்டாம். சரி, முதல்ல ஆர்க் z-1 சமன் π/3 இந்த ஒழுக்கு உங்களுக்கு தெரியும். இந்த z-1 இன் வீசல் π/3. இப்போ 1 என்ற சிக்கலன் உங்களுக்கு தெரியும், இதுல இருக்கும். 1 என்ற சிக்கலன் இதுல இருக்கும். சற்றென்ற சிக்கலன் இங்க எங்கேயாவது இருக்கும். இந்த சற்றையும் வண்ணையும் இணைக்கிற கோடு நேர் எக்ஸ் அச்சோட ஆக்குற கோணம் π/3 இருக்கும். அப்ப இப்படி ஒரு பாதி கோடா இருக்கும். ஒரு பாதி கோடா இருக்கும். மற்றது இந்த செட் வந்து ஒன்றெண்ட பெருமானத்தையும் எடுக்காது. சரிதான், இந்த புள்ளியும் வராது. 1,0 என்ற புள்ளியும் வராது. அப்ப அதை ஒரு சின்ன வட்டம் போட்டு அதை நிழற்றாம விட்டீங்கன்னா சரி. ஏன் அந்த புள்ளி வராதண்டா, இந்த 0 சிக்கலனின் வீசல் வரையறுக்கப்படவில்லை. இப்ப செட் வந்து ஒன்றா இருந்தா z-1ன்றது 0 சிக்கலன்னா போயிடும். 0 சிக்கலனின் வீசல் வரையறுக்கப்படவில்லை. வர கீழையும் வராது. தெரியும், கீழே வந்தா அதன் வீசல் வந்து -2 π/3 வந்துடும். அப்ப அதுவும் வராது. சரி, அப்ப இந்த ஒழுக்க கீற சொன்ன இதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், இந்த 1,0 என்ற புள்ளியில சிறிய வட்டம் போட்டு உள்ளுக்க நிழற்றாம விடணும். சரி, மற்ற ஒரு பாதிக்கோடு, மற்ற இந்த கோணம் கட்டாயமா குறிக்கோணும். π/3 சரிதான். மற்றது அந்த 1,0 என்ற புள்ளி, அந்த புள்ளி காட்டணும் எக்ஸ் அச்சில, கோணம் குறிக்கோணும், மற்றொரு பாதிக்கோடு. மற்றது இந்த ஒழுக்குக்கு பேரிடணும். ஒரே வரிப்படத்தில 2 ஒழுக்குகள் கீறினா அந்த ஒழுக்குகளுக்கு கட்டாயமா பேரிடணும். இவ்வளவு விடயங்கள் இருக்கும். சரி, அடுத்தது z-1 அதிண்ட மட்டு 1க்கு சமன். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒழுக்கு. 1,0 மையமாகவும் ஒரு அலகை ஆரையாகவும் உடைய வட்டம். அப்ப இதுண்ட ஒழுக்கம் உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு வட்டம், சரிதான். அப்ப இந்த வட்டத்திலேயும் இருக்கணும், அந்த பாதி கோட்டிலேயும் இருக்கணும். அதுதான் இடைவெற்ற புள்ளி. அதை நான் P என்று வைக்கிறேன். அந்த P என்ற புள்ளி குறிக்கிற சிக்கல் என்ன முனைவாழ் கூற்று வடிவத்தில் காணட்டாம். சரி, இது O, இது C என்ற வெப்பம். இப்ப இந்த ஓவையும் பியையும் இணைப்போம். இப்ப இந்த கோணத்தை தீட்டாண்டு வெப்பம் என்றா இதுவும் தீட்டா. 2 தீட்டா தான் π/3 என்ற ஆரையா இருக்கிறபடியா, சரிதான்.
ஓசியும் சிபியும் ஆரியா இருக்கிறபடியா இது தீட்டாண்டா மற்றதும் தீட்டா. அவை 2 தீட்டா பையின் கீழ் 3 தீட்டா சமன் பையின் கீழ் 6. இப்ப நாங்கள் அந்த பி என்ற புள்ளி குறிக்கிற சிக்கல் எண்ணின் வீசலை கண்டுட்டோம். மட்டையும் கண்டா முனைவாழ் கூற்று வடிவத்தில் நாங்கள் எழுதலாம். சரி, இப்ப மட்டையும் காணும். ஓபி என்ற நீளத்தை காணும். ஒரு இருசபக்க முக்கோணி. இந்த சியில இருந்து ஓபிக்கு ஒரு செங்குத்து கீறினா ஒன்று கொஸ்தீட்டா மற்றதும் ஒன்று கொஸ்தீட்டா. அப்ப 2 கொஸ்தீட்டாண்டு வரும். கொஸ் 5/6 கொஸ் 5/6 √3/2. அப்ப √3 என்று வரும். அதை மட்டும் வீசலும் தெரிஞ்சா நாங்கள் அந்த சிக்கல் என்ன எழுதலாம். செட் நோட் அவர் சொல்றார். செட் நோட் சமன் மட்டு √3 தர கொஸ் பையின் கீழ் 6 சக ஐ சைன் பையின் கீழ் 6. சரியா? ரைட். இந்த இதுல இந்த மொட் ஆஃப் செட் மைனஸ் 1 சமன் 1 என்ற சிக்கல் என்ன நீங்கள் கீறேக்க, அதாவது ஒரு வட்டம், அந்த வட்டத்தை கீறேக்க மையம் மேற கட்டாயமா காட்டும். அதோட அந்த சிக்கல் எண்ணின் ஒழுக்குக்கு பேரிடணும். மையம் மேற கட்டாயமா காட்டணும். சரிதான். மற்ற மேலதிகமா இது இந்த ஒழுக்கு உற்பத்திக்குள்ளாலேயும் போகும். அதையும் தெளிவாக காட்டும். விழா விடயங்களும் இருக்கணும். இதுல மாணவர்கள் சரிதான் இந்த சிறிய வட்டம் போட்டு உழுக்க நிலட்டாம விடுறத தவிர்த்து விட்டுறவ அப்படி இருக்கும். அந்த சிறிய வட்டம் இருக்காது. அதுக்கெல்லாம் மார்க்ஸ்கள் விளக்க வேண்டி வரும். வேற கோணம் போட மாட்டினோம். அதுகளை எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளணும். ரைட். அடுத்த உதாரணம் 4. இந்த தொடர். இந்த தொடரில நீங்கள் விடுற பிள்ளையோருக்கா நாங்கள் பார்ப்போம். இப்ப யூஆர் விஆர் மைனஸ் விஆர் மைனஸ் 1. யூஆர் சமன் விஆர் மைனஸ் விஆர் மைனஸ் 1 இப்படி தந்திருக்கு. சிக்மா யூஆரை காண போறீங்கள். இப்ப நீங்கள் 6 ஒன்று போட்டா u1 சமன் v1 மைனஸ் v0. 6க்கு 2 போடுவீங்கள். u2 சமன் v2 மைனஸ் v1. இந்த 6க்கு 3 போடுவீங்கள். u3 சமன் v3 மைனஸ் v2. இப்படியே போட்டு கடைசியா 6க்கு n-1 பிறகு இன்னும் போடுவீங்கள். 6க்கு n-1 போட்டா un-1 vn-1 vn-2. 6க்கு n போட்டீங்களா un சமன் vn மைனஸ் vn-1. சரி, பிறகு கூட்டுவீங்கள். இதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னா இந்த எழுதுறது. இதுல மேல 3 கீழே 2 எழுதினா சரியா, அல்லது மேல 2 கீழே 2 எழுதினா சரியா, அல்லது மேல 3 கீழே 1 சரியா? இதுல மாணவர்கள் தவறு விடினம். அவை மார்க்கிங்ல என்ன எதிர்பார்க்கிறேன்டா மேல 1 வெட்டுறதுக்கு எத்தனை தேவையோ மினிமம் அது எழுதும். மேல 1 வெட்டணுமா இருந்தா குறைஞ்சது 2 இது எழுதும். அப்ப இங்க பாருங்க, இந்த v1 மைனஸ் v1 வெட்டுப்படும். ஆகவே இத மேலே 1 வெட்டணுமா இருந்தா 2 உறுப்புகள் கட்டாயமா எழுதும். u1 u2 எழுதும். அதே மாதிரி கீழே 1 வெட்டுறா இருந்தா
கீழே 2 உறுப்பு குறைஞ்சது எழுதுவோம். இது கட்டாயமா இருக்கும். நீங்க கூட எத்தனையும் எழுதலாம். ஆனா குறைஞ்சது மே 2 இருக்கணும், கீழே 2 இருக்கணும். சரிதான்? ரைட். அப்ப இந்த பேட்டர்ன்ல அப்படியே வெட்டி கொண்டு போகுது. சரிதான்? மிஞ்சுறது சிக்மா யூஆர் ஆர் சமன் ஒன்றில இருந்தேன் Vn மைனஸ் V0 இதான் மிச்சமா கிடக்கு. மற்றெல்லாம் வெட்டுப்படும். இது இன்னொரு அமைப்பும் பார்ப்போம். UR சமன் VR மைனஸ் VR மைனஸ் 2 R கொண்டு போடுவோம். U1 V1 V மைனஸ் 1 ஆறுக்கு 2 போடுவோம். U2 2 போட்டா V2 2 போட்டா V0. பாருங்க இன்னும் ஒன்றையும் வெட்டக்கூடிய மாதிரி தெரியுது. ஆகவே நாங்கள் 2 எழுதுன இங்க போதா. முதல் உதாரணம் 4ல மேல 2 உறுப்புகள் எழுதினா ஒன்று வெட்டக்கூடியதா இருந்தது. இங்க 2 எழுதினா ஒன்று வெட்டக்கூடிய மாதிரி வரையில். இன்னும் ஒன்று எழுதுவோம். R சமன் 3 U3 சமன் V3 மைனஸ் V1. இப்ப நாங்கள் ஒன்று வெட்டக்கூடிய மாதிரி கிடக்கு. பாருங்க இந்த V1 வெட்டக்கூடிய மாதிரி கிடக்கு. ஆகவே இப்படியான ஒரு அமைப்புக்கு மேல குறைஞ்சது 3 உறுப்புகளாவது எழுதுவோம். அதே மாதிரி கீழையும் 3 உறுப்புகளாவது எழுதுவோம். கீழையும் 3 உறுப்புகள் எழுதுவோம். R வந்து 3 போட்டோம்டா 3 போட்டாச்சு. R வந்து n மைனஸ் 2 போட்டோம்டா U n மைனஸ் 2 சமன் V n மைனஸ் 2 மைனஸ் V n மைனஸ் 4. ஆறுக்கு n மைனஸ் 1 போட்டோம்டா U n மைனஸ் 1 சமன் V n மைனஸ் 1 மைனஸ் 2 குறைய V n மைனஸ் 3. ஆறுக்கு n போட்டா UN சமன் Vn மைனஸ் Vn மைனஸ் 2. இப்ப நீங்கள் வெட்டலாம். கீழே பாருங்க ஒன்று வெட்டுப்படும். Vn மைனஸ் 2 வெட்டுப்படும். இந்த பேட்டர்ன்ல வெட்டுப்பட்டு கொண்டு போகும். அப்ப இந்த V2 இதுக்கு அடுத்ததோட அப்படியே வெட்டுப்படும். V3 வெட்டுப்படும். இது முதல் உள்ளதோட வெட்டுப்படும். சரிதான்? இப்படியே வெட்டுப்பட்டு கொண்டு போகும். இப்ப மிச்சமா இருக்கிறது சிக்மா யூஆர் R சமன் ஒன்றில இருந்தேன். இதுல Vn மிச்சமா இருக்கு, Vn மைனஸ் 1 மிச்சமா இருக்கு, மைனஸ் V0 மைனஸ் V மைனஸ் 1 இவ்வளவு மிச்சமா கிடக்கு. சரியா? ரைட். உதாரணம் 6. உதாரணம் 6. இந்த ஒரு தொடர் ஒன்றின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை தந்திருக்கு. சிக்மா யூஆர் R சமன் ஒன்றில இருந்தேன். இது வந்து n கீழ் n பிளஸ் 1. இதுல கேட்டது முதலாக கேட்டது 6ஆம் உறுப்பு யூஆரை காண்க. ரைட். இங்க பாருங்க. இப்ப UR நான் என்னென்று எழுத போறேன்டா இங்க பாருங்க. UR என்னென்று எழுத போறேன்டா U1 plus U2 plus அப்படியே UR முதல்
r உறுப்புகளின் கூட்டுத்தொகையில இருந்து முதல் r-1 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை கழிக்க போறோம். u1 plus u2 plus அப்படியே போய் ur-1. அப்ப முதலாம் உறுப்பிலிருந்து ஆறாம் உறுப்பு வரை உள்ள உறுப்புகளின் கூட்டுத்தொகையில இருந்து முதலாம் உறுப்பில இருந்து r-1ஆம் உறுப்புகள் வரை உள்ள அந்த உறுப்புகளின் கூட்டுத்தொகையை கழிச்சா மிஞ்சுறது ஆறாம் உறுப்பு. இந்த எண்ணுக்கு r போட்டா முதல் r உறுப்புகளின் கூட்டுத்தொகை வரும். r இன் கீழ் r plus 1 மைனஸ் எண்ணுக்கு r-1 போட்டா முதல் r-1 உறுப்புகளின் கூட்டுத்தொகை வரும். அப்ப இதுல r-1 plus 1 இத ஹோமாசி எடுத்து சுருக்குவோம். அப்ப r இன் கீழ் r plus 1 மைனஸ் r-1 இன் கீழ் r ஹோமாசி r into r plus 1 இதுல r வர்க்கம் இங்க r plus 1 into r minus 1 r வர்க்கம் minus 1. அப்ப இதை நீங்கள் சுருக்கினா ஒன்றின் கீழ் r into r plus 1. இதுதான் ஆறாம் உறுப்பு. அவர் முதல் கேட்டது ஆறாம் உறுப்பை காண சொல்லி கேட்கிறார். சரிதானே? ரைட். பிறகு கேட்கிறார் சிக்மா யூஆர் ஒருங்கும் என காட்டி அதன் கூட்டுத்தொகையை காண்க. இந்த மாணவர்கள் மார்க்ஸ் இழக்கிறவ கவனிங்கோ. எங்களுக்கு சிக்மா யூஆர் r சமன் ஒன்றில இருந்து n n கீழ் n plus 1. ரைட். அப்ப ஒருங்குமென்று காட்டுறதுக்கு இது லிமிட் எடுக்கிறது. லிமிட் n முடிவிலியை அணுக சிக்மா யூஆர் r சமன் ஒன்றில இருந்தேன். இதுக்கு லிமிட் எடுக்கிறன்றது இதுக்கு லிமிட் எடுக்கிறது. n இன் கீழ் n plus 1 n முடிவிலியை அணுக உங்களுக்கு தெரியும் மேலையும் கீழையும் என்னால பிரிச்சா ஒன்றின் கீழ் 1 plus 1 upon n. லிமிட் எடுத்தோம்டா ஒன்றின் கீழ் n சைவரு போக உண்டு வரும். சரிதான்? அப்ப மாணவர்கள் இதோட அப்படியே விட்டுட்டு போடுவீங்க. அப்ப இஞ்சால நாங்கள் எழுதணும். ஆகவே தொடர் ஒருங்கும். தொடர் ஒருங்குமா இல்லையான்னு முதல் எழுதணும். தொடர் ஒருங்கும். அதோட இன்னும் ஒரு கேள்வி கிடக்கு. சரிதான்? அந்த கேள்விக்கு என்ன நாங்கள் விடையளிக்க இந்த அதன் கூட்டுத்தொகையை காண்கின்ற ஒரு கேள்வி கிடக்கு. அவை நீங்கள் அதுவும் எழுதணும். அதுக்கும் மார்க்ஸ் இருக்கு. மாணவர்கள் அது ஒன்றும் எழுதுறேன். அதான் மார்க்ஸ் இழக்கிறதுக்கு முக்கிய காரணம். இது மிக இலகுவான பகுதி. அப்ப எழுதுங்க கூட்டுத்தொகை உண்டு. சரி, இங்க கவனிங்கோ. பிறகு அவர் சொல்றார் முதலாவது Tn சமன் சிக்மா யூஆர் r சமன் எண்ணில இருந்து 10n இப்படி தந்திருக்கிறார். லிமிட் Tn காணட்டாம். n
முடிவிலிக்கு போயேக்க இந்த tn காணட்டாம். ரைட், அதாவது இதுக்கு லிமிட் எடுக்க சிக்மா ur r சமன் எண்ணில இருந்து 10n. இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா, அப்ப எண்ணில இருந்து 10n வரை உள்ள உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காணோம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, ஒன்றில இருந்து 10n வரை உள்ள கூட்டுத்தொகையை எழுதி இங்க பாருங்க, ஒன்றில இருந்து 10n வரை உள்ள உறுப்புகளின் கூட்டுத்தொகையை எழுதி இதில இருந்து ஒன்றில இருந்து n-1 வரை உள்ள உறுப்புகளின் கூட்டுத்தொகையை கழிக்க போறோம். கழிச்சா மிச்சம் எண்ணில இருந்து 10n வரை உள்ள உறுப்புகளின் கூட்டுத்தொகை வரும். இந்த இதுக்கு லிமிட் எடுப்போம். லிமிட்டின் பண்பு சிக்மா ur r சமன் ஒன்றில இருந்து 10n மைனஸ் சிக்மா ur r சமன் ஒன்றில இருந்து n-1. எங்களுக்கு தெரியும் இந்த தொடர் ஒருங்கும். ஆகவே ஒருங்குறபடியா நாங்கள் இந்த லிமிட்டை தனித்தனியே எடுக்கலாம். இதுக்கு லிமிட் எடுப்போம். லிமிட் n முடிவிலியான கேக்க சிக்மா ur r சமன் ஒன்றில இருந்து n-1. எங்களுக்கு தெரியும் n முடிவிலிக்கு போனா 10n முடிவிலிக்கு போகும், n-1 முடிவிலிக்கு போகும். வர இந்த தொடரின் ஒருங்குற பெருமானம் 1. அப்ப இதுவும் 1, இதுவும் 1. அப்ப 0. இதான் முதலாவது. அடுத்த இன்னும் ஒரு பாட் கிடக்கு இதுல. சரிதான், அதை பார்ப்போம். ரெண்டாவது பாருங்கோ, bn என்றது சிக்மா u2r r சமன் ஒன்றில இருந்தேன் சக சிக்மா u2r plus 1 r சமன் ஒன்றில இருந்து n. சரிதான், n முடிவிலிக்கு போயேக்க bn காணட்டாம். உண்மையில இது என்ன, இதை நாங்கள் எழுதினோம்டா bn சமன், இங்க பாருங்க, இதை எழுதினோம்டா u2 சரிதான் சக u4 6 கொண்டு போட்டா u2 u4 சக u6 அப்படியே போய் கடைசியில u10n. இந்த மற்றதை எழுதினோம்டா சக 6 கொண்டு போட்டா u3 6க்கு 2 போட்டா u5 u7 இப்படியே போய் கடைசி u2n plus 1. அப்ப இந்த கூட்டலை பாருங்க, u2 சக u3 u4 சக u5 மேல u4 கீழே இருக்கு u5 சக u6 சக u7 அப்படியே u2n plus 1 மட்டும் இருக்கு. இது என்னன்னு எழுதலாம்டா சிக்மா ur r சமன் ஒன்றில இருந்து 2n plus 1 மட்டும் எழுதினா இந்த u1 மட்டும் இல்லை, அதை கழிச்சு விடுவோம். இப்ப நாங்கள் இதுக்கு லிமிட் எடுப்போம். லிமிட் n முடிவிலிய அணுகேக்க bn சமன் லிமிட் n முடிவிலிய அணுகேக்க சிக்மா ur r சமன் ஒன்றில இருந்து 10n சக உண்டு சய u1. இந்த u1 எங்களுக்கு தெரியும், சரிதான், அந்த r தெரியும், ur தெரியும்.
எங்களுக்கு UR என்ற அந்த தொடர் தெரியும், ஒன்றின் கீழ் R into R plus 1. அப்ப U நண்டா 6 கொண்டு போட்டா சரி. அப்ப 6 கொண்டு போட்டோம்டா ஒன்றின் கீழ் 2 வரும். அப்ப U1க்கு நான் ஒன்றின் கீழ் 2 எழுதுறேன். சரி, மற்றது இந்த தொடரின் முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகை உண்டு சய அரை. அப்ப இதுக்கு விட அரை என்று வரும். சரிதானே? சரி மாணவர்களே, இந்த உயர்தர பரீட்சைக்கு தோற்று குறிப்பாக இணைந்த கணித பாடத்துக்கு தோற்றுகின்ற மாணவர்கள் சரிதானே சிறந்த பெறுபேற்ற பெறணும் என்று வாழ்த்தி இணைந்த கணித இதை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி மாணவர்.